வணக்கம், எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? கம்பு மாவில் வந்து பிஸ்கட் செஞ்சு காட்டுறேன் வாங்க. 2 முட்டை போட்டுக்கிறேன். முட்டையை நல்லா ஒரு 2 நிமிஷம் அடிச்சுக்கிறேன். உப்பு ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்கிறேன். ஒரு பாக்கெட் வந்து சீக்கிரம் வெனி போட்டுக்கிறேன். இது உங்கள்கிட்ட இல்லைனாக்கா ஏலக்காய் பவுட்ரு போட்டுங்க. இப்போ 3/4 கப்பு வந்து சர்க்கரை போட்டுக்கிறேன். சர்க்கரை போட்டுட்டு தான் வனி போட்டிருக்கணும். நான் வந்து வனியை போட்டுட்டேன். 80 மில்லி லிட்டர் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்பது மில்லி லிட்டர் வந்து பால் ஊற்றுறோம். பத்தலைனாக்கா ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூனு லெவீர் போட்டுக்கிறோம். பேக்கிங் சோடா, சர்க்கரை, இந்த போட்ட பொருள் எல்லாம் நல்லா கரையிற அளவுக்கு வந்து நல்லா வந்து இதை அடிச்சுக்கிறேன். 2 கப்பு கம்பு மாவு வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து சலிச்சு போட்டு ரெண்டு கப்பு வந்து கம்பு மாவு போட்டால் அதுக்கு 1 கப்பு வந்து மைதா மாவு போட்டுங்க. ஏன்னாக்கா வெறும் கம்பு மாவில் பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் பரவாயில்ல, நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தாக்கா இந்த மைதா மாவு சேர்த்து செஞ்சால் தான் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஏன்னா பிள்ளைங்க அதை தான் விரும்புவாங்க. வெறும் மைதா மாவு கொடுக்குறதோட இந்த மாதிரி கம்பு மாவை சேர்த்து ஒரு பிஸ்கட் செஞ்சு கொடுத்தீங்கன்னாக்கா நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கு பிடிச்ச ரொக்கோலா சாக்லேட் இது இஷ்டப்பட்டால் போட்டுங்க. இதெல்லாம் போட்டு கொடுத்தா தான் பிள்ளைங்க வந்து கொஞ்சம் ஆசை சாப்பிடுவாங்க. இது உங்கள் இஷ்டத்துக்கு போட்டுங்க. இந்த மாதிரி உருட்டிக்குங்க. அப்படி இல்லைனாக்கா நீங்கள் ஃபுல்லாக உருட்டி கூடும். சப்பாத்தி இது மாதிரி செஞ்சு கூடும். நீங்கள் ஒரு கிண்ண வச்சு அப்படியே பண்ணி செய்யுங்க. செய்யுங்க. விரல வச்சா விரல் பதியும். இப்படி செய். பிஸ்கட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்க. வெகிரை வந்து 65 வச்சேன். நிமிஷம் வந்து 20 நிமிஷம் வச்சேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குதுங்களா? கம்பு பிஸ்கட்டு நல்லா இருக்குதுங்களா? நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. எல்லாருமே சந்தோஷமாக இருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.